ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த தீபிகா இருக்கா இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு நம்ம தான் பெரிய ஆள், சட்டமே நம்ம கையில் தான், நம்மளை விட்டு இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும், ஏன்னா நம்ம போலீஸ்காரங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணத்துலேயும் திமுறையும் சுற்றிக்கிட்டு இருக்கா. அவளுடைய திமுறை எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் இல்லாமையாக போயிடுவாங்க. ஆனால் இது ரொம்பவே தவறான செயல். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. இந்த தீபிகாவை மாதிரி இருக்கிற ஒரு சில ஆளுங்களால் தான் மொத்த போலீஸையும் கீழேயும் கிழிச்சு எடுக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தாலே மற்ற நல்லவங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியான பதிலடியும் கிடைக்கும். இப்போ இந்த தீபிகா இருந்துக்கிட்டு நம்ம பண்ண எல்லாமே சரிதான், நம்ம இப்போ இந்த வெண்பாவை கொண்டு போட்டால் கூட நம்மளை கேட்கறதுக்கு யாருமே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியான திமிரில் சுற்றிட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்க வந்த ஒரே ஆள், கடவுள் மாதிரி வந்தவர் நம்ம தீபக் தான். என்னம்மா சொல்கிற, தீபக் போய் எதுக்காக தான் பொண்டாட்டிக்கு தப்பு நினைக்க போகிறாரு, கெட்டது நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபக்கு எப்போவுமே நேர்மை நீதி இதுதான் முக்கியம். அவங்க கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், 1000 குற்றவாளிகள் விடுதலை ஆகலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது, அதுதான் அவருடைய பாலிசி. அதனால் இந்த தீபிகா பண்ணுற தப்புனால அந்த மல்லியோ இல்லை அவங்கள சேர்ந்தவங்களோ இல்லை அவங்க குடும்பத்தாளுங்களோ யாருமே தப்பான இதுக்கு போயிடக்கூடாது, அவங்க தண்டனையை அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் அவர் குறிக்கோளோடு இருக்கார். அதனால தான் அவங்களுக்கு சாதகமாகவும் நிற்கிறாரு, அவங்களுக்கு துணையாகவும் நிற்கிறாரு. அதனால் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்த தீபிகா அவங்கள சேர்த்து வச்சு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பொறுத்தது போதும், பொங்கியல் குலசேகரா அப்படின்ற மாதிரி இவங்க இருந்துக்கிட்டு சரி இனிமேல் இவளை விட்டு வச்சு ஆகாது, இவன் எத்தனை பேரோட குடியை கெடுப்பான்னு தெரியல, இவன் தம்பி பண்ண தப்புக்கு இவன் தம்பி இறந்து போனதுக்கு யாரை இவன் சாட்டிகிட்டு இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது யாருக்குமே தெரியாத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கருணை மனு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மனுவை போட்டு மல்லிக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதி போடுறாரு. அந்த கேஸ் விசாரணை கோர்ட்டில் வர்றப்ப இப்போ இந்த தீபிகாவை ஆஜராக சொல்கிறாங்க. ஆனால் தீபிகா வரலை. 2 இயரிங் போகுது, 3 இயரிங் போகுது, இவங்க போகவே இல்லை. ஏன்னா அது அடையாளம் தெரியாத ஒருத்தரால் அனுப்பப்பட்டது, அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிற பிஸியில் சுற்றிட்டு இருக்காப்புல. அப்புறமா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு என் பொண்ணு கடத்தி வச்சு 2 வாட்டி சித்திரவதை பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் என் பொண்ணு சின்ன குழந்தை, அவங்களோட குழந்தையோட ஃப்ரெண்டு தான், அது கூட அவங்க நினச்சி பார்க்காம ஒரு சின்ன குழந்தைய ஏய் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணுற வேலை கொஞ்சம் நஞ்சமாக ரொம்பவே ஆட்டப்படுறாங்க. போலீஸுன்ற ஒரு திமிரால் இவங்க எங்களை கொஞ்சம் நஞ்சமாக பாடுபடுத்துகிறாங்க, இவங்களால் முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட எங்களுக்கு நீதி வேணும், நேர்மை வேணும், விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. அதனால் நம்ம ஜட்ஜுண்டுக்கிட்டு என்னம்மா தீபிகா, நீ ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீதி நேர்மைக்கு குரல் கொடுப்பாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு தூண் மாதிரி நிற்பாங்க, எவ்வளோ புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அங்கே சாயவும் மாட்டாங்க, தோண்ட உழவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட போலீஸ்காரியாக இருக்க வேண்டிய நீங்கள் அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்களால தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் கெட்ட பேர். ஏன்னா போலீஸ்காரங்கன்றவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்குறவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டா இல்லை, யாரோ ஒருத்தர் தான் அப்படி இருக்காங்க, அதனால் மொத்த பேருக்குமே கெட்ட பேர் வருது. அதனால தான் இந்த போலீஸ்காரங்களை பார்த்தா மக்களுக்கு பயம்ன்றதே இல்லாமல் போச்சு. போலீஸ்ன்றவங்க மதிக்கத்தக்க வேண்டியவங்க, பெரிய மரியாதை கொடுக்க வேண்டியவங்க, ஆனால் அவங்கள யாருமே மதிக்காமல் போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீ எதுக்காக போலீஸ் வேலைக்கு வந்த, உன்னெல்லாம் யார் வர சொல்லி அடித்தா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க, இந்த மல்லியை பழிவாங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பழிவாங்கிறதுக்கு இது இடம் கிடையாது சரியா, உன்னுடைய பர்சனல் விஷயத்த நீ பர்சனலாக வச்சுக்கணும். உன்னுடைய போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அது மூலயமா நீ அவங்கள பழி வாங்குறதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கிறதோ இல்லை உன்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் வந்தாலோ உன்னை சட்டம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாட்டி விட்டுறாங்க. உடனே இந்த மல்லியை பழி வாங்கிறதுக்காக இந்த போலீஸ் யூனிஃபார்ம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, எழுதி கொடுத்துட்டு போ, உனக்கு யார் இந்த வேலையில் உட்காந்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் கோர்ட்டையே அவமதித்த காரணத்தினால அவங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்க. இதனால் இன்னும் ஆத்திரமான நம்ம இவங்க தீபிகா இன்னமும் மல்லி மேலே 1 படி 2 படி இல்லை 100 படி கோவத்தை திணிக்க போகிறாங்க. அது எப்போ எப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் மல்லி சீரியலில் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.